விஜயநகர பேரரசு மிக வேகமாக வளர்ந்து வருவது எதிரி நாட்டு மன்னர்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது. இதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் தெனாலிராமனின் மதி நுட்பத்தால் அவர்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியையே தழுவி வருகின்றன. இதனால் இந்த முறை எதிரி நாட்டு மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணதேவராயரை கொல்வதற்கு மிகச் சிறப்பான திட்டம் ஒன்றை தீட்டுகிறார்கள். அதன்படி தெனாலிராமனை விட மிகுந்த புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருப்பவனால் மட்டுமே மன்னர் கிருஷ்ணதேவராயரை நெருங்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட எதிரி நாட்டு மன்னர்கள் தங்களது நாட்டில் இருந்து மிகச் சிறந்த வீரத்துடன் இருக்கும் புத்திசாலி ஒருவனை கிருஷ்ணதேவராயரை கொல்வதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அந்த புத்திசாலி வீரன் ஒரு முஸ்லிமாக இருப்பதால் கிருஷ்ணதேவராயரிடம் அவனால் நெருங்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட எதிரி நாட்டு மன்னர்கள் அந்த வீரனுடைய அடையாளங்களை அளித்து அவனுக்கு ஒரு பிராமணனை போல் வேடமிட்டு விஜயநகர பேரரசுக்குள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஒற்றனும் நான் கிருஷ்ணதேவராயரை கொன்ற பிறகுதான் எனது நாட்டுக்கு திரும்புவேன், அப்படி இல்லை என்றால் நான் விஜயநகரத்திலேயே மாண்டு போவேன் என்று சபதம் செய்துவிட்டு விஜயநகரத்திற்கு புறப்பட்டு வருகிறான். விஜயநகரத்திற்கு வந்த அவனது நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க ஒரு பண்டிதரை போலவே இருந்ததால் யாருக்கும் அவன் மீது சந்தேகமே எழவில்லை. இந்த சூழலில் கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சர் ஒருவரின் நட்பு அந்த ஒற்றனுக்கு கிடைக்கிறது. அந்த நட்பை பயன்படுத்தி அந்த ஒற்றன் நேரடியாக அரண்மனைக்குள்ளேயே நுழைந்து விடுகிறான். அரண்மனைக்கு சென்ற அவனுடைய பேச்சும் செயல்களும் அங்கிருந்த அனைவருக்குமே பிடித்து போகிறது. மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அந்த ஒற்றனின் பேச்சுக்களையும் கம்பீரத்தையும் வெகுவாக ரசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஒற்றன் மிகச்சிறந்த புத்திசாலி என்பதால் தான் கற்ற அத்தனை வித்தைகளையும் மன்னரிடம் காட்டுகிறான். புராணங்களில் இருந்தும் இதிகாசங்களில் இருந்தும் ஒரு சில நுணுக்கமான விஷயங்களையும் மன்னருக்கு எடுத்துச் சொல்கிறான். இதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த ஒற்றனை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார். அரண்மனையில் அந்த ஒற்றனின் செல்வாக்கு அதிகரித்து தெனாலிராமனின் செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கிறது. அதே சமயம் அந்த ஒற்றன் தான் வந்த வேலையை மறக்காமல் மன்னர் எப்போது தனியாக இருப்பார் என்று கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். மன்னரிடமிருந்து தெனாலிராமனை பிரித்தால்தான் மன்னரை கொல்ல முடியும் என்று முடிவு செய்து தெனாலிராமன் மேல் ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதனால் தெனாலிராமனுக்கு அந்த ஒற்றன் மேல் லேசாக சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த பிராமணன் எதிரி நாட்டு உளவாளியாக இருப்பானோ என்ற சந்தேகமும் தெனாலிராமனுக்கு ஏற்படுகிறது. உடனே சற்றும் தாமதிக்காத தெனாலிராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயரை ரகசியமாக சென்று சந்திக்கிறான். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, உங்களிடம் நெருங்கி பழகும் அந்த பண்டிதன் மேல் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அவன் ஆபத்தானவனாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆகையால் அவனிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு கலகலவென சிரித்த கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, உன்னை விட அறிவில் சிறந்தவன் ஒருவன் வந்துவிட்டான் என்பதால் உனக்கு அவன் மேல் பொறாமை ஏற்பட்டு விட்டது. ஆகவே நீ ஆதாரம் இல்லாமல் அவன் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறாய். அவன் என்னிடம் நடந்து கொள்ளும் விதமும் பழகும் விதமும் எனக்கு அவன் மேல் மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டது. ஆகையால் அவனை பற்றி குறை சொல்வதை விட்டுவிட்டு உனது அறிவை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய் என்று சொல்லிவிடுகிறார். மன்னர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, அவன் உங்கள் தலையை கொண்டு போவதற்காக வந்திருக்கிறான். அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவனிடம் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறீர்கள். வெகு சீக்கிரத்திலேயே உங்களது தலையை அவன் வெட்டுவான். அப்போது நான் சொல்லும் உண்மை உங்களுக்கு புரிய வரும் என்று சொல்லிவிடுகிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மிகுந்த கோபமடைந்த கிருஷ்ணதேவராயர், அப்படி என்றால் அவன் பகைவன் என்பதை நீ இப்போதே நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் உனது தலை இப்போதே வெட்டப்படும். சவாலுக்கு நீ தயாரா என்று மன்னர் கேட்கிறார். மன்னருடைய சவாலை ஏற்றுக்கொண்ட தெனாலிராமன் மன்னரை கையோடு அழைத்துக் கொண்டு மாறு வேடத்தில் அந்த ஒற்றன் தங்கியிருக்கும் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்த தெனாலிராமன் மன்னரை கதவுக்கு பக்கத்தில் மறைவாக நிற்க சொல்லிவிட்டு தெனாலிராமன் மட்டும் மெதுவாக நடந்து அவனது வீட்டுக்குள் செல்கிறான். அங்கே வீட்டுக்குள் அந்த ஒற்றன் நன்றாக சாப்பிட்ட மயக்கத்தில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். இதை பார்த்த தெனாலிராமன் இதுதான் சமயம் என்று நினைத்து ஒரு குடம் நிறைய தண்ணீரை எடுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஒற்றன் மேல் ஊற்றுகிறான். தூக்கத்தில் தன் மீது தண்ணீர் பட்டவுடன் திடீரென்று விழித்துக் கொண்ட அந்த ஒற்றன் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு எழுந்து நிற்கிறான். பண்டிதன் ஒருவன் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னது கிருஷ்ணதேவராயருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் அந்த பண்டிதனை பற்றி தெனாலிராமன் சொன்ன அனைத்து விஷயங்களுமே உண்மைதான் என்பதையும் மன்னர் புரிந்து கொள்கிறார்.
அதே சமயம் தூக்கத்தில் இருந்து எழுந்த அந்த ஒற்றன் தனக்கு எதிரில் குடத்துடன் தெனாலிராமன் நிற்பதை பார்த்து கோபத்துடன் தெனாலிராமனை கொல்வதற்கு பாய்கிறான். அந்த சமயத்தில் கதவுக்கு பக்கத்தில் நின்றிருந்த மன்னர் உள்ளே நுழைந்து அந்த ஒற்றனின் தலையை வெட்டி வீழ்த்துகிறார்.